வணக்க மக்களே, அன்னாச்சி பழமும் அதனுடைய அதிசய மருத்துவ நன்மைகளும். நீங்க அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைத்து பல நோய்கள் உங்களுடைய உடல்ல குணப்படுத்தப்படுதுங்க மக்களே. அன்னாச்சி பழம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கொடைகள்ல மிக முக்கியமான பழங்கள்ல ஒன்றாக இருக்கு. அன்னாச்சி பழத்துல மேங்கனீஸ் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. அன்னாச்சி பழம் பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் தான் பயிரிடப்படுகிறது. புரதத்தை செரிக்கக்கூடிய புரோமலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி பழத்துல அதிகம் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ரத்தத்தை உறையாமல் பாதுகாக்கிறது. தயாமின் மற்றும் விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் அன்னாச்சி பழத்துல அதிகமாக இருக்கு. அன்னாச்சி பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதால இந்த மாதிரி நமக்கு காதுகள் சம்பந்தமான வலிகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் சளித்தொல்லை இருக்கிறது, ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் நம்மளுடைய உடல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய சக்தியை அதிகரிக்கும். இதனால இதய நோய்கள் மற்றும் மாரடைப்புல இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது அன்னாச்சி பழமாக இருக்குது மக்களே. ஸோ இப்படி நிறைய மருத்துவ பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னாச்சி பழத்துடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்த்தலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவாக மாத்துங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் மக்களே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய இதர பிற விட்டமின்கள் எல்லாமே உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. உங்களுடைய இம்யூன் பவர் அதிகரிக்கிறதால பல விதமான நோய்கள் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள்லாம் உங்கள் உடலுக்கு வராத அளவுக்கு வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சோர்வின்றி செயல்பட உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள அன்னாசி பழத்தை நீங்கள் நிறைய சாப்பிடலாம். அன்னாசி பழத்தில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் இருக்கு. இது உங்களுடைய உடலில் ரத்தத்தை விருத்தி செய்வதாகவும் உடலுக்கு பலத்தை தருவதாகவும் இருப்பதோடு பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய அரிய மருந்தாகவும் இருக்கு. தேகத்தில் போதுமான ரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் அன்னாச்சி பழம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் பார்த்தீங்கன்னா குணமாகும். அன்னாச்சி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர அனைத்து விதமான உடல் உபாதைகளும் தீரும். இதை தொடர்ந்து நீங்க அன்னாச்சி பழத்தை ஜூஸ் ஆகவும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு முகப்பொலிவு பெருகும். ஸோ பெண்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்களுக்கு முகப்பொலிவு பெறுவதற்கு அன்னாச்சி பழ ஜூஸை நீங்க குடிக்கலாம். ஒரு நாளைக்கு தேவையான மாங்கனீஸ் உப்பு பெற ஒரு கப் பழத்துண்டுகளை நீங்க அந்த அன்னாச்சி பழ துண்டுகளை சாப்பிட்டு வந்தீங்களாவே போதும். அல்லது நீங்க ஒரு அரை பழத்தை நீங்க இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு தேவையான மாங்கனீஸ் உப்பு சத்து உங்களுக்கு கிடைச்சிடும். அன்னாச்சி பழம் பித்த கோளாறுகளை விரைந்து குணமாக்குகிறது. அன்னாச்சி பழத்தில் கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கு. நார் சத்து அதிகமாக இருக்கு. இந்த அன்னாச்சி பழத்தில் புரதம் தாராளமாக இருக்கிறதால ஜீரண கோளாறு உடல்ல வீக்கம் போன்றவை உங்களுக்கு ஏற்படாது. தொப்பையை கரைக்கக்கூடிய சக்தி அன்னாச்சி பழத்துக்கு இருக்குது மக்களே. ஒரு அன்னாச்சி பழத்தை நீங்க சின்ன சின்ன துண்டா நறுக்கி 4 தேக்கரண்டி ஓமப்பொடி அதில் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா கிளறி நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இரவில் நீங்க அதை அப்படியே வச்சிருந்து மறுநாள் காலையில் அதை பிழிஞ்சு ஜூஸ் மாதிரி எடுத்து வெறும் வயிற்றில் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த முறைப்படி நீங்கள் ஒரு 10 நாள் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை பிழிஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொப்பை கரைய ஆரம்பிக்கும். ஸோ தொப்பை கரையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.